ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ சின்ன வயசில் நடந்ததெல்லாம் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ தான் அந்த சண்டையை வந்து தடுப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஏன் அவன் கூட சண்டை போட்டேன்னு சொல்லி எழுதி கேட்கும்போது ஃப்ரெண்டு சொல்ல மாட்டேன்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் நீ அந்த பையன் கூட சேர்ந்து வெளியில் போகக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு கோவமாக போவாங்க. இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டீச்சர் கிட்ட பேசுகிறத காட்டுவாங்க. அதாவது ஃப்ரெண்டும் சண்டை போட்ட பையனும். அந்த பையன் என்ன சொல்வானா, இந்த மாதிரி நான் ஹீரோ கூட வெளியில் போகிறக்கு தான் பார்த்தேன், ஆனால் இவனுக்கு பிடிக்காம நான் அடிச்சிட்டான்னு சொல்லும்போது டீச்சர் அது உண்மையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று இவங்க அம்மா பேசுகிறத நான் கேட்டேன், ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா ஹீரோவுக்கு காது கேட்காதனால. அவனை பற்றி இப்படி பேடாக பேசும்போது இவன் எப்படி அவங்க கூட சுற்றலான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். என் அம்மா தானே இது சொன்னாங்கன்ட்டு அங்கேயே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து ஹீரோ பார்க்க தான் செய்வார், ஏன்னா அவருக்கு காது கேட்காது இல்லையா. ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் பண்ண எங்கள் சின்ன வயசில் நடந்தது, அப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட எதுவுமே சொல்ல, நாங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அன்றைக்கி என்ன இன்சிடென்ட் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு காது கேட்காதனால பின்னாடி இப்படி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. இந்த இன்சிடென்ட் ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, ஏன் இப்போ வரையும் தான், ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கான்ட்டு அந்த சின்ன வயசில் இவங்க சந்தோஷமாக விளையாண்டுருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அதனால் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோக்கு ஃப்ரெண்டு தனியாக இருக்க மனசே இருக்காது. அதனால் ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் போட்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக போங்கன்ட்டு ஹீரோ அமுச்சு விட்டுட்டு இவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அவளுக்கு என்ன, அவள் கொஞ்சம் அழுதா, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா, இப்போ பொண்ணை நல்லபடியாக பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃப்ரெண்டும் இந்த மாதிரி காது கேட்கறதுனால எல்லாருமே நல்ல விஷயத்த தான் கேட்கணும் அவசியம் இல்லை, அதே மாதிரி காது கேட்காதவங்க எப்பயுமே தப்பான விஷயத்த தான் கேட்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோ அதை புரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்டும் இந்த மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி என் பொண்ணை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் என்ன நடந்தாலும் சரி, உனக்கு என்னைக்கு ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, உனக்காண்டி நான் வருவேன்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் இது கேட்குறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ட்டு ஹீரோவை பார்த்தா அக் பண்ணிப்பாங்க. ஹீரோ பண்ண அவரை சமாதானப்படுத்துவாங்க. இவர் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காண்டி வெளியில் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ளே பேசினது பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட் எண்டிங்லேயே பார்த்துருப்போம். ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் உங்களை லவ் பண்ணுறதான்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு இதை கேட்டு அழுகியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை அக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக வந்திருப்பாங்க. இவர் தான் டவுனாக ஃபீல் ஆனால் வந்து வாலெல்லாம் ட்ரா பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழி ஏதாச்சும் ஒரு பொண்ணு போயிருப்பாங்க. இதை பார்த்து தூரத்துலேருந்து இவர் ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவரும் அந்த பெயிண்டிங்கை முடிச்சுட்டு உட்காந்து யோசிப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்கள் பெயிண்டிங் எல்லாருமே பார்க்குறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றியும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ லவ் பண்ணுற பர்சனுக்கு உன்னால் எது பண்ண முடியுமோ அதை நீ கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கு தாண்டி நீ பண்ணுன்ட்டு எந்த அவசியமே கிடையாதுன்ட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு காட்டும்போது இவங்க பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது வெறும் சைலண்ட்டாக அவங்க சைன் லாங்குவேஜில் என்ன சொன்னாங்களோ அது மட்டும் தான் தோணும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்மளுக்கு ஜுவான் தான் காட்டுவாங்க. டேரக்டரை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி புதுசாக பண்ண ஒரு ட்ராமா போகுது, அதோட டேரக்டர் நீ தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்கிறாருன்ட்டு ஜுவான் கிட்ட சொல்லும் போது ஜுவானும் இந்த மாதிரி ட்ராமாக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது, பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் நீ கண்டிப்பாக பண்ணணும், இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லிட்டு ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா கையில் கொடுப்பாங்க. இதை பார்த்து அவர் ஷாக் ஆயிடுவார். ஏன்னா ஹீரோயின் ஆக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அதை பார்த்து இவர் யோசிப்பார். நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா கிட்டேருந்து இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்திருக்கும், இந்த மாதிரி தம்பியோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்ட்டு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு அம்மாவுக்கு பண்ணால் கால் பண்ணுவாங்க. அவங்களும் என்னம்மா நல்லா இருக்கியா, ஃபுட்டெல்லாம் மறக்காமல் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு ஓகேவான்னு சொல்லும்போது ஹீரோனு அதெல்லாம் நான் பண்ணிடுறேம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பாங்க. அவங்களும் என்ன விஷயம், சொல்கிறத கேட்டால் ரொம்ப ஹாப்பி நியூஸ் போடுங்கும்போது ஹீரோனும் ஆமாம் நான் பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் காஸ்ட் ஆகிருக்கேன், 12 எபிசோடு வரப்போகுது அந்த ட்ராமாலன்னு சொல்லும்போது அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நீ எல்லா எபிசோட்லேயும் வருவியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் தெரியாதுமா, உங்களை மீட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஓகேவான்னு சொல்லும்போது அம்மாவும் சந்தோஷமா. அப்புறம் இன்னொன்று விஷயம், நான் ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன், அவன் அம்மாவை பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான்ல, நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுட் அனுப்பும்போது அவருக்கும் சேர்த்து கிம்ச்சி அனுப்பிச்சிடுறோம் ஓகேவான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் உங்கள் கிம்ச்சியை நீங்கள் விட மாட்டிங்களா, சரிம்மான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சைலண்ட் அப்பாவும் காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மாவும் இந்த மாதிரி
உங்களுக்கு ஏதாச்சும் பேசணுன்னா அவளுக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி பேசும்போது காதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து விடாதீங்கன்னு சொல்லும்போது, தாச்சா எனக்கு ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. ஆமாம் ஹீரோயின் என்ன சொன்னா ஏதோ ஹாப்பி நியூஸாமேன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவும் இந்த மாதிரி அவள் கேஸ்ட் ஆயிருக்காளாம்மா 12 எபிசோட் ட்ராமாலன்னு சொல்லும்போது அவரும் ஓ அப்படியான்னு தான் சொல்லுவாங்க. அம்மாவும் இவ்வளோதான் உங்களோட ரியாக்ஷனான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் அப்புறம் என்ன டான்ஸ் ஆட சொல்றியான்னு சொல்லி கேட்பாங்க. மேபி அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்பாங்க. அப்பாவும் இந்த மாதிரி அவள் பாய் ஃப்ரெண்ட் பற்றி ஏதாச்சும் சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க உங்களுக்கு எது கேட்குறா இருந்தாலும் அவளுக்கு கால் பண்ணி கேளுங்க, இந்தாங்க ஃபோனுன்ட்டு இவங்க பண்ண ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஜுவான் தான் காட்டுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்திருக்கும் இல்லையா, ஹீரோயின் பண்ணுற ரோலோட பேரை மட்டும் அவர் ஸ்கிரிப்டில் படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே மியூசிக் பண்ண ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஷோயிங் தான் காட்டுவாங்க. இவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே ஹீரோவை ட்ரா பண்ணுறது, அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆயிருக்கும் போல். நேற்று நைட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆயிருதுன்ட்டு ஷோயிங் கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. ஷோயிங் அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வெளில ஹீரோ ஒரு சின்ன பொண்ணோட பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு இவங்களும் போயிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம், இவங்க 2 பேரும் ஹீரோ படித்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலாக தான் இருக்கும். இவங்க பேசிட்டு வந்த நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோயிங் யோசிச்சு பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல. அதை தான் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க வேலை பண்ணிட்டு இருக்க சமயம் ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணி பேசணுன்ட்டு. இவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கேன், எதாக இருந்தாலும் இங்கே வந்து பேசும்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ எதுக்கு பேசணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க ஆஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா சோலோ எஜுகேஷனுக்கு, அதோட ஃபைலை கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை நான் படித்து பார்த்தேன், சைனும் பண்ணிட்டேன், இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு செம்ம ஜாலியாகிடும். ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சோலோ எஜுகேஷனுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால இவங்களும் எக்ஸைட் ஆகிட்டு இந்த மாதிரி நீ உன் ட்ராயிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் என்னோட ஸ்கெட்யூல்லாம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்பப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு போவாங்க. இவங்க ஒரு மாதிரி சோகமாக தான் ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது அந்த வழியாக பாட்டியும் ஒரு பேரனும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வருவாங்க. ஹீரோ அந்த பேரனை பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பையனை ஆமாம்பாங்க. பாட்டி அதெல்லாம் வேண்டாம் தம்பின்னு சொல்லும்போது ஹீரோ வாங்கி கொடுப்பாங்க. பாட்டிக்கு ஒன்று வாங்கி கொடுத்து தான் இவங்க 3 பேரும் பேசிகிட்டே வருவாங்க. அப்போ அந்த பையனை எனக்கு பூனையை பார்க்கணும் போல் இருக்கும்போது ஹீரோவும் வந்து பாரும்பாங்க. பாட்டியும் சரி சீக்கிரமாக வந்துடுன்ட்டு அங்கேருந்து போவாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கேட் கூட விளையாண்டுருப்பான். கேட் அங்கேருந்து போனோடனே ஹீரோவை பார்த்து இந்த கேட் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட ஒரு நோட் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அந்த பையனும் இந்த கேட் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியான்னு சொல்லி எழுதி காட்டும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி உன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கம்பாங்க. அவரும் ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனும் இந்த மாதிரி எங்கள் அம்மா பூசனில் இருக்காங்க, எங்கள் அப்பா எங்கே இருக்கான்ல எனக்கு தெரியாது, சம்டைம்ஸ் என்னை வந்து பார்ப்பாங்கம்பாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது தம்பியும் அப்படிலாம் சொல்லிட முடியாது, என் பாட்டி என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க, நான் வளர்ந்த பிறகு எங்கள் அம்மா அப்பா கூட நான் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பையன் எழுதி காட்டுவான். ஹீரோக்கு இதை கேட்டு அப்பா அம்மா இல்லாமல் வளர்றானே சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும். அந்த பையன் அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன கேட்டை பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு சொல்லும்போது இல்லை பாட்டி எனக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணுறேன்ட்டு கேட்டு அந்த பையன் அங்கேருந்து போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கிறத தான் காட்டுவாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோயின்காண்டி ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு எனக்காண்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் முக்கியமான நாளான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம மறந்துட்டோமோ இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியலேங்கும் போதே ஹீரோவும் இந்த மாதிரி என்னோடய சோலோ எஜுகேஷனுக்கு நான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேங்கும் போது ஹீரோனுக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடும். ஹீரோக்கு பார்த்தா கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் என்னை என்கரேஜ் பண்ண, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு இவங்க 2 பேர் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அவர் வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ லேப்டாப்பை நோட் பண்ணுவாங்க. நிறையா பெயிண்டிங்கோட இயர்ஸ்லாம் போட்டிருக்கும். ஆனால் 2013க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த பெயிண்டிங்குமே இருந்திருக்காது. அதை பற்றி ஹீரோ கிட்டே கேட்பாங்க, ஏன் அதுக்கு முன்னாடி எந்த பெயிண்டிங்குமே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இருந்தது ஆனால் அதெல்லாம் விட்டு போயிடுச்சும்பாங்க. ஹீரோனும் அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் நான் ஒரு 7 வருஷமாக மவுண்டெயினில் தனியாக இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஹீரோனும் தனியாக இருந்தீங்களா 7 வருஷமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ரொட்டீனே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறது சாப்பிட்றது தூங்குறது ட்ரா பண்ணுறது தூங்குறது தான், இப்படியே தான் போயிட்டு இருந்தது. வெளி உலகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில்
நான் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறையா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆகி அதில இருந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, என் பெயிண்டிங் அடிச்சுட்டு போயிடுச்சும்பாங்க. ஹீரோயின் பார்த்தா அத கேட்டுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு, இந்த மாரி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமே, அந்த சமயத்துலன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் இப்ப அத பத்தி யோசிச்சு பார்த்தோன்னா, நான் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டேன்பாங்க. ஹீரோயின் நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் ஆமா, அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு தாட் வந்தது. இந்த மாரி இந்த உலகத்துல எதுவுமே என்னோட பொருள் கிடையாது. என்னைக்காச்சும் அது என்ன விட்டு போயிரும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாரி தான் என் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் லவ் பண்ணுற பர்சன்ஸ் ஆகட்டும், என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை விட்டு போக தான் செய்வாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு நிரந்தரமானது கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் உணர்ந்து நான் இந்த உலகத்துக்கே வர ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஒரு வேலைய பார்க்கலான்னு போவாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாரி ஃபீலா இருக்கும். ஹீரோவ வந்து அந்த இடத்துல ஹக் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு இந்த சைடு ஃப்ரெண்டு காட்டுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க செமையா ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற ஃபோட்டோ தான் தம்பிக்கு அனுப்பணும் இல்லையா? ட்ரெயின் இருக்கு. அதனால ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. தம்பி அந்த ஃபோட்டோவ பார்ப்பாங்க. ஒரு கிளியரே இருக்காது. அதனால ஏதோ ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு தம்பி இவங்கள தேடி தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. கடைசியா தான் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்களும் அவங்கள பார்த்துட்டு, "நீ என்ன இங்க பண்றேன்னு?" சொல்லி கேட்பாங்க. தம்பியும் என் மேல ஏதாச்சும் கோவமா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களும் "இல்லையே, நீ எதுவும் பண்ணலையேன்னு" சொல்லுவாங்க. "இல்ல, இந்த மாரி என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் சொன்னாங்க. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, அவங்களும் "உன் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபா? ஓ! நீ கன்ஃபர்ஸ் பண்ணியே அந்த பொண்ணான்னு" சொல்லி கேட்பாங்க. தம்பியும் "நான் எப்ப அவருக்கு கன்ஃபர்ஸ் பண்ணேன்னு" சொல்லி கேட்கும்போது, அப்புறம் என்கிட்ட சொன்ன டயலாக்கே எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு இருந்த. அது எனக்கு கேட்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? அதே அந்த பொண்ணுகிட்ட நீ சொன்னத நான் கேட்டதும், எனக்கு ஒரு நாள் முழுக்க தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு, தம்பிகிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. தம்பியும் அத புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாரி அவகிட்ட நான் கன்ஃபர்ஸ்லாம் பண்ணல. அவ என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டா எப்படி ப்ரப்போஸ் பண்றேன்ட்டு, அதுக்காண்டி தான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகள ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொன்னேன். உங்களுக்கு திருப்பி நான் சொல்லணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டும் இல்ல, இல்ல எதுவுமே என்கிட்ட சொல்லாதேம்பாங்க. தம்பியும் ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, எத்தன வருஷம் நீண்டிருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, தம்பியும் எனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட நான் டேட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லும்போது, அவங்களும் 1 வருஷத்துக்கு கம்மியா தான் என்னோட ரிலேஷன்ஷிப்லாம் போயிருக்கு. ஏன்னா நான் போரிங் பர்சன். சப்போஸ் நான் உன் கூட டேட் பண்ணா, போரிங் பர்சன் சொல்லி நீயும் என்ன விட்டுட்டு போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீ என் ஃப்ரெண்டோட சின்ன தம்பி. உன்ன எப்படி நான் லவ் பண்ண முடியுன்ட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி இத பார்ப்பாங்க. பேசலான்னு வரும்போது, இவங்களும் இந்த பொண்ணுங்கிட்ட இவ்ளோ நல்லவனா இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கேயே மட்டையாயிருவாங்க. தம்பி இத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க வீட்ல எந்திரிக்கும்போது தான், இவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. தம்பியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா தனியா உட்காந்து பேசியிருப்பாங்க போல. தம்பியும் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி நீங்க சொல்றீங்கல்ல, உங்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் இயர் தான் போயிருக்குன்ட்டு. ஆனா என்னோட சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் லவ் பண்ற பெர்சன் இன்னொரு பெர்சன லவ் பண்றத பார்த்து தூரத்துலேருந்து நான் ஹர்ட் ஆயிட்டு இருந்தேன் தெரியுமான்ட்டு, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கியூட்டா தலையாட்டியிருப்பாங்க. அந்த விஷயத்த இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, இவங்க வெட்கப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த சைடு ஷோயிங் தான் காட்டுவாங்க. ஹீரோவோட எஜுகேஷன் வரப்போகுது இல்லையா? அத பத்தி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொலிக் வருவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இவரோட மீட்டிங் இருந்திருக்கும். இவரோட பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அங்க சேல் ஆக போது. இவங்க அத மறந்திருப்பாங்க. அதனால மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கே வந்திருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பெயிண்டிங்க சேல் பண்ண போறாங்க சோலோ எக்ஸிபிஷன்ல. அத பத்தி தெரிய வந்திருக்கும். ஹீரோவோட பெயிண்டிங்க நீங்க சேல் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஆமா இது பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஷோயிங்கோட ஐடியா தான் சொல்லி சொல்லுவாங்க. அவரும் புரிஞ்சுக்கிட்டு, ஹீரோவோட ஒர்க்குக்காண்டி பண்றீங்களா? இல்ல அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்காண்டி பண்றீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களும் இல்ல என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்கும்போது, இல்ல மேம் அவர பெயிண்டிங்லாம் சேல் பண்றீங்க. அது போக ப்ரமோஷனுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வ கூட நீங்க சேர்த்துக்கலாமே. இந்த மாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணி போனோனே 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் கண் காணாமயே போயிட்டான். அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லி யாருக்குமே தெரியாம போச்சு. இந்த மாரி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது நீங்க ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ இங்க குத்தி காட்டுற மாரி தான் அத பேசிட்டு இருப்பாங்க. இது ஷோயிங்க்கும் புரிஞ்சிரும். இந்த சைடு அசிஸ்டன்ட் ஒரு மாரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷோயிங்கும் கொலிக பார்த்து, இந்த மாரி உங்க ஸ்கெட்யூல் என்ன நான் இன்ஃபார்ம் பண்றேன். இங்கேருந்து போறீங்கன்னு இவங்க 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும் போல. போக போக எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்க தான் நார்த் ஸ்டுடியோல பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி வரும்போது ஹீரோவோட போஸ்டர் பார்ப்பாங்க. சோலோ எக்ஸிபிஷன் போஸ்டர். அத பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 அசிஸ்டன்ட் தான் காட்டுவாங்க. காசிப் பேசுறதுலாம் இவங்களுக்கு சாதாரணம் தான். இப்ப யார பத்தி பேசுவாங்கன்னா, ஹீரோவ பத்தி தான் பேசிட்டு வருவாங்க. இந்த மாரி ஹீரோவ நான் பார்க்கும்போதே நெனச்சேன். இவருக்கு பின்னாடி ஸ்டார் ஸ்டோரி இருக்குன்ட்டு. அதே மாரி தான் இருக்குது. இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்காண்டி 7 வருஷம் எங்கேயோ காணாம போயிருக்காரு பாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறத ஹீரோயின் கேட்பாங்க. இவங்க தான் காஃபி டெலிவர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாம் ஹாய் சொல்லிப்பாங்க. ஹீரோயின் இவரோட எக்ஸிபிஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அவரோட இதுதான் ஸ்கெட்யூல்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர பத்தி இப்ப தான் தெரிய வந்தது.
ஃபர்ஸ்ட் லவ்வுக்காண்டி 7 வருஷம் எங்கேயோ அபண்டன்ட் ஆயிட்டாராமா. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவ்வளோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க சொன்னதே தான் மைண்ட்குள்ள ஓடிட்டுருக்கும். ஆக்சுவலா அவங்க இன்னொன்னு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க இவங்க ஹீரோவ ரொம்பவே ஹர்ட் பண்ணுவாங்க போலேன்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த தாட் தான் ஹீரோயின்குள்ள ஓடிட்டுருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு வயசான தாத்தா வந்திருப்பாங்க. ஹீரோயின கூப்பிட்டுட்டு, இந்த மாரி இந்த ஸ்டோரியோட டைரக்டர பார்க்கணும். அவங்கள வர சொல்லுங்கும்போது, ஹீரோயின் எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள வர சொல்லு, அவங்ககிட்ட பேசிக்கிறேன்பாங்க. அதே மாரி சோயிங்க பார்த்தா அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த தாத்தாவோட ஒய்ஃப்க்கு பர்த்டே. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வாங்குறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த தாத்தாக்கு என்னன்னா, ஒரு பெயிண்டிங் எதுக்கு இவ்ளோ காசு குடுத்து வாங்கணும்? என்னோட காசு எனக்கு வொர்த்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? என் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் குடுத்த மாரி இருக்கணும். அதே மாரி காச இன்வெஸ்ட் பண்ண மாரி இருக்கணுன்ட்டு காசுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில சோயிங் பண்ணா செம கடுப்பாயிடும். நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்தில, இந்த மாரி இங்க பாருங்க சார், உங்க ஒய்ஃப்க்கு புடிச்சது பெயிண்டிங். அத வாங்கி குடுக்க நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா ஏன் இன்வெஸ்ட்மென்ட் பேசுறீங்கன்னு தெரியல. ஒரு டிராயிங்க்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் தான். அவங்களோட வொர்க்க பார்த்து தான் அந்த பொருள வாங்கணும். உங்களுக்கு அத பத்தி இப்ப வரையும் தெரியலன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஆர்டிஸ்ட்ட புரிஞ்சுகிட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு நான் பெயிண்டிங்க சேல் பண்றேன்ட்டு அவருக்கு ஒரு ரிப்ளை குடுத்துருவாங்க. அதனால அவரும் வந்து அங்கருந்து வருவாங்க. போம்போது ஹீரோவோட போஸ்டர் அங்க இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோவோட பேர பார்த்துட்டு ஹீரோயின கூப்பிட்டு, இந்த மாரி இவர பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும், "ஹீரோவ பத்தியா? நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, அவரு எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு லிஃப்ட் வந்துடுச்சுன்ட்டு எதுவுமே கேட்காம அங்கேருந்து போயிருவாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க வொர்க் முடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல சோயிங்கும் ஹீரோவும் வொர்க் பண்றத பார்ப்பாங்க. ஹீரோயின் அத பார்த்துட்டு ஒரு மாரி தான் வெளில வருவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவோட ஸ்டூடண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. டேவும் புதுசா வந்திருப்பாங்களே, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்ப்பாங்க. வந்து ஹாய் சொல்லிட்டு, "நீயும் ஒரே கிளாஸ்ல சேர்ந்துட்டியா? இல்ல நல்லா வொர்க் பண்ணு ஓகேவான்னு?" சொல்லும்போது, இந்த 2 பசங்க பேசுறத காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு இவன முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? எப்படி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் ஒர்க்குக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி வரும்போது, டேவோ கிட்ட இவங்க 2 பேரும், "உனக்கு முன்னாடியே ஹீரோயின தெரியுமான்னு?" சொல்லி கேட்பாங்க. அவரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. "டேய் சொல்லுடான்னு" சொல்லி கேட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் காட்டுவாங்க. எங்க வந்திருப்பாங்கன்னா, இந்த டைரக்டர மீட் பண்றதுக்கு புதுசா ட்ராமால நடிக்க போறாங்க இல்லையா? இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னா, ஒரு மியூசிக் ரைட்டரா தான் இருக்கும். அதனால, "நீ கிட்டார் பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேம்மா, நான் வேணா ஆள் அரேஞ்ச் பண்ணட்டான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின், "இல்ல என்னோட ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா, நல்ல மியூசிக் பிளேயர் தான். அவனுக்கிட்டயே கத்துக்கிறேன்னு" சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, டைரக்டர் பண்ண ஒருத்தர் வெல்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு ஜுவான் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா, தான் இந்த டிராமாக்கு மியூசிக் பண்றேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஷாக்கா பார்த்துட்டு டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு வரும்போது, "ஜுவானே, இந்த மாரி இவ என்னோட ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு இவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. டேரக்டரும், "நீ சொன்ன ஃப்ரெண்ட் இவன் தானா? இவன் கிட்ட நீ மியூசிக் கத்துக்கோன்ட்டு" இவங்க 2 பேத்துக்கிட்ட பேசுவாங்க. ஜுவானும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு மியூசிக் சொல்லிக் குடுக்கறக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. அப்படி இவங்க 2 பேர் பேசுறத நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் ஜுவான் கிட்ட எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னா, இப்ப ஹீரோவும் சோயிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஒர்க் பண்றாங்க இல்லையா? இவங்க ஆக்சுவலி யாரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க, காலேஜ்ல ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க. திரும்பி ஒண்ணா ஒர்க் பண்ணும்போது நெறைய மெமரீஸ ஷேர் பண்ணிப்பாங்கல்ல. ஹீரோக்கு பேசுறதும் பார்த்தா ஒரு மாரி டிஃபிகல்ட்டா இருக்காது. 2 பேரும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு மாரி தான் ஜுவான் கிட்ட கேட்பாங்க. அப்ப ஜுவானும், இந்த மாரி ஸ்கூல் டைம்லேருந்து ஒண்ணா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். நைட்ல லேட் கால்ஸ் கூட பேசியிருக்கோம். அதுக்குன்ட்டு நீயும் நானும் என்ன ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ்லயா இருக்கோம்ன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் பின்ன இல்லையா நீ என்னோட ஃப்ரெண்டு தான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு மாரி ஃபேஸ் போகும். ஆமாமா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். அதே மாரி அவங்களும் இப்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பழைய ஃபீலிங்ல இப்போ ஒண்ணும் எட்டி பார்க்காத ஓகேவா? நீ ஃப்ரீயா இருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் ஜுவான் கிட்ட, இந்த மாரி லவ்வர்ஸா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதெல்லாம் பாசிபிளான்னு சொல்லிட்டு ஜுவான் கிட்ட கேட்கும்போது, ஜுவானும், "நீ என்ன அத பத்தி நினைக்கிறேன்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின், "உண்மைய சொல்லணும்னா எனக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகும். இத்தன காலமா ஒண்ணா இருந்துட்டு திடீர்னு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த பாஸ்ட் மெமரீஸ்லாம் திரும்பி வந்துட்டு போகாதான்னு?" சொல்லிட்டு ஜுவான் கிட்ட கேட்பாங்க. இது இவருக்கே சொன்ன மாரி தான் இருக்கும். ஜுவானும் அத புரிஞ்சுகிட்டு, "இங்க பாரு, இப்ப ரீசென்ட்டா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. பாஸ்ட் மெமரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் அவ்வளோக்கா அஃபெக்ட் ஆகாது ஓகேவா? அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஃப்ரீயா விட்டுருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும்னு நம்மள பண்ணா சோயிங் அவங்க ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. இந்த மாரி ஹீரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் போட்டு குடுத்துருப்பாங்க. ஆனா 2013க்கு முன்னாடி எந்த பெயிண்டிங்கும் இருந்திருக்கா இல்லையா? அத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு அசிஸ்டன்ட் என்ன சொல்வாங்கன்னா, "அதான் கொலீக் வந்து சொன்னார் இல்லையா? அவர் 7 வருஷமா எங்கேயுமா காணாம போயிட்டான்ட்டு. அதனால அந்த சமயத்துல அவர் எந்த பெயிண்டிங்கும் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்பவே லோன்லியா இருந்திருப்பாருன்னு" சொல்லி இவங்க 2 பேர் பேசுறத
சோயிங் பண்ண ஒரு மாதிரி சோகமாக தான் கேட்டுட்ருப்பாங்க. இந்த டைம் நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருப்பாங்க. போன டைம் தான் ஹீரோயின் பண்ண காஸ்ட் ஆனதை செலிப்ரேட் பண்ண முடியலையா, அதனால தான் ஃப்ரெண்டு இந்த டைம் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இவங்க 2 பேர்த்த வர சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து, இந்த மாதிரி நீ நிறையா சாப்பிடணும், ஷூட்டிங்லாம் போயிட்டுனா உனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக நான் நிறையா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பொண்ணு எப்படி இருக்கா, உன் ஒய்ஃப் எப்படி ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் என் பொண்ணு நல்லா இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கேன், ஹியரிங் எய்ட் வச்சுட்டு அவளுக்கு லாங்குவேஜ் தெரப்பிலாம் போயிட்டுருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதை கேட்டுட்டு, இந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, நீங்களும் அவங்களும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் வரும். இந்த மாதிரி கேஃபேல ஒர்க் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ஷிஃப்ட் மாற்றிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோவும் எனக்கும் பார்த்தீங்கன்னா கேலரிக்கு போகணும், இந்த மாதிரி நீயும் நானும் ஒன்றா போயிட்டு வரலாம், வேலை முடிஞ்சோடனே 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும்போது ஹீரோயினை சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஹீரோயினை வேலை முடிஞ்சோடனே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்க்க வந்திருப்பாங்க. ஹீரோவும் கேலரியில் அவங்க பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சோயின்கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், உன் ஸ்டூடியோவுக்கு வரட்டான்ட்டு. ஹீரோ பார்த்தா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் இல்லை, எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி தான் டெக்ஸ்ட் வந்திருக்கும். சோயிங் பார்த்தீங்கன்னா கேலரியில் தான் இருப்பாங்க. ஓகே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஹீரோவும் அவங்கள பார்த்துருவாங்க. அவங்களும் இந்த மாதிரி நீங்கள் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோவும் நீ ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னில என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு எது கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோ நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு முன்னாடி போவாங்க. ஆனால் சோயிங் அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹீரோவை என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அப்போ சோயிங்கும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும், நான் முன்னாடி மீட் பண்ண ஹீரோ நீ கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் சைன் லாங்குவேஜ்லாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி பார்ப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இனி இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வெனஸ்டேல பார்த்துடலாம்.